ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ. ஞாயிற்றுக்கிழமை காலையிலனாலே எங்கள் வீட்டில் உப்புமா இல்லை இட்லி இதுதான் இருக்கும். ஏன்னா சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வேறு எதுவும் சமைக்க டைம் இல்லையா, டைம் ஆகிடும். அதனால் சிம்பிளாக இட்லி, தேங்காய் சட்னி. நல்ல சூப்பரான இட்லிக்கு தேங்காய் சட்னி மட்டுமே இருந்தாலே போதுங்க. நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அந்த தேங்காய் சட்னியில் கருவேப்பிலை தாளித்து கொட்டுறதை விட அதில் ஒரு கை கருவேப்பிலை அள்ளி போட்டு அரைச்சிங்கன்னா சட்னியும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கறியா மீனா இது ஒரு பெரிய குழப்பமா இருந்தது. பெரியவளுக்கு எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டாலாம், சின்னவ அப்படியே ஆப்போசிட் எனக்கு மீன் தான் வேணும் அப்படின்ட்டு. அவளுக்கு இந்த வவ்வா மீன் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன பிடிக்கும். அந்த குறுக்குல போட்டு வெட்டி அந்த ஏணி படிக்கட்டு மாதிரி வரும் அதோட அந்த ஒரு சைடு பகுதி. அதனால அது பேரே வந்து ஏணி மீன் அவள் வச்சிருக்கேன். எனக்கு அந்த மீன் தான் வேணும்னா, சரி வா போகலாம் அப்படின்னு அப்படியே கிளம்புனோம். அப்படியே போய் போய் ஆவடி மார்க்கெட் போயிட்டோம். அங்கே போயிட்டு ஒரு மீனை வாங்கிட்டு வர வழியில் சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். அப்படியே ஆவடி மார்க்கெட்டில் கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கலான்னு பார்த்தா, ஆவடி மார்க்கெட்டு நாங்கள் போகும்போது எப்படியும் மத்தியானம் 12 மணிக்கு தான் நாங்கள் போனோம். அந்நேரத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபுல் ரஷ்ஷு கூட்டமாக இருந்தது. இதில் போய் எங்கே காய்கறி வாங்குறதுன்னு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே வர வழியில் புதுசாக ஒரு கடை திறந்துருக்காங்க. அந்த கடையில் நல்லா ஃப்ரூட்ஸு காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த சப்போட்டா மாரியே சின்னதா இருக்கு பார்த்தீங்க, அது ஒரு வகை லிச்சி பழமா, சிவப்பு கலர்ல இருக்கும் லிச்சி. இது ஒரு வகையாம். நல்ல டேஸ்ட்டு சூப்பரா இருந்து 1 கிலோ ரூ. 300 சொன்னாங்க. கண்டிப்பா அந்த பழம் பார்த்தீங்கன்னா, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. அதே மாரி தான் இருக்கு. மேல வந்து வெள்ளை கலர்லயும் நுங்கு மாதிரி இருக்கும். உள்ள ஒரு சின்னதா கொட்டை இருக்கு. சூப்பர் டேஸ்ட்டா இருக்கு. கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லா காய்கறியும் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கீரை தான் இப்போ பயங்கர ரேட்டா இருக்குது. ஒரு கட்டு ரூ. 40 சொல்றாங்க. அப்பயும் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸா இல்ல. அப்புறம் அப்படியே வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. அ ஞாயிற்றுக்கிழமைனா பாவம் எல்லாரும் நம்ம நெறைய கொலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னம்மான்னா, ஆடு, மாடு, கோழின்னு எவ்வளோ பேர கொலை பண்றோம் நீங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னாங்க. அது கொலை பண்ணா தானே எல்லாரும் சாப்பிட முடியும் அப்படின்னதுக்கு, வேற என்ன பண்றது சாப்பிடணும்னா அதெல்லாம் கொலை பண்ணி தான ஆவணும் அப்படின்னு கதைய மாத்திட்டாங்க. அ த பிரியாணிங்கன்னும்போது வெங்காயம், தக்காளி இதெல்லாம் மேடம் கட் பண்ணி குடுத்துருவாங்க. வேற எதுக்காவதுன்னா கொஞ்சம் கஷ்டம். நீங்க அப்படியே சமைச்சிட்டே இருங்க. சைட்ல நான் கட் பண்ணி தரேன் அப்படின்னு கிளீனிங் வேலைலாம் பார்த்துட்டு அப்படியே ஏன்னா டைம் ஆயிடுச்சு. 1 மணி ஆயிடுச்சா நாங்க வாங்கிட்டு வரும்போது. அதனால ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டா செல்லக்குட்டி. ம். வழக்கம் போல எல்லாத்தையும் அரைச்சி ஊத்தி பிரியாணி. அ அரிசி 2 கிளாஸ் அரிசின்னா, அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊத்துவோம் இல்லையா? அதில 1 கிளாஸ் பால் ஊத்தி செய்யும்போது பிரியாணி செம்ம டேஸ்ட்டு சூப்பரா வந்துச்சு. தேங்காய் பால் இருந்தா ஊத்துங்க. இல்ல நார்மலா அ நான் பாலே ஊத்தி செய்யுங்களேன். அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருந்தது. ஒரு வீடியோல தான் பார்த்தேன். அவங்க வந்து பெரிய கேட்ரிங்ல நாங்க பால் ஊத்தி தான் பிரியாணி செய்வோம். எல்லா பிரியாணியுமே சூப்பரா வரும்னாங்க. அதேமாரி சரி நம்மளும் ஊத்தலான்னு 1 கிளாஸ் பால் ஊத்துனேன். செம்ம டேஸ்ட்டா இருந்தது. நல்ல ஸ்மெல் நல்லா இருந்தது பிரியாணி வாசனை கம கமான்ட்டு. மீன் வறுத்து வச்சு, வெங்காயம் அதோட வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமா இருந்தது. மீன்ல வந்து வெறும் கலர் பொடியெல்லாம் போடல. ஆனா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. நம்ம தனி மிளகாய்த்தூள், ம் கொஞ்சமா இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வெரசிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு மீன் வறுத்து எடுத்தா நல்ல டேஸ்ட்டா இருக்கும். அந்த சைடுல இருக்கு பார்த்தீங்களா, அதான் அந்த ஏணி மீன் அப்படின்னு சொல்லுவா அத. அந்த மீனு வறுத்துட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த ஏரி மீன்லாம் வந்து குழம்பு வச்சா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பெருசுக்கு இந்த மீன் பிடிக்கவே பிடிக்காது. சின்னதுக்கு நல்லா பிடிக்கும். அப்படியே ஆப்போசிட் 2 பேருமே. நல்லா மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தையும் போட்டு பக்கத்துல இருக்க பார்க்குக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அங்க போனா, அங்க வந்து பொங்கல் செலிப்ரேஷன்ங்க. எப்பவும் வழக்கமா போற பார்க் தான். அ நல்லா இந்த பார்க்ல வந்து அவ்ளோ சூப்பரா என்ன ப்ரோகிராம் வந்தாலும் செலிப்ரேஷன் பண்றாங்க. நல்லா இருந்தது பாருங்களேன். எவ்ளோ கூட்டம். ஃபுல்லா கரும்பு வச்சு, பொங்கல் பானை வச்சு அவ்ளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பெரிய உலக சாதனை படைச்சிருக்காங்க கின்னஸ் புக்ல அப்படின்ற மாரி போட்டிருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 25 பானை. ஒரு பானையில வந்து 5 கிலோ அரிசி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 25 வகையான அ பழமையான அரிசின்னு சொல்லுவோம்ல, என்னென்னமோ காட்டு யானை என்னென்னமோ போட்டிருந்தா. அது என்ன அரிசின்னே நமக்கு தெரியல. அந்த வகையில 25 வகை அரிசியில பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த பொங்கல் வாங்கி சாப்பிட்றதுக்கு சுட சுட நம்ம என்னதான் வீட்ல பார்த்து பார்த்து செஞ்சாலும், இந்த மாரி அ வாங்கி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இந்த கோயில்லலாம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா எவ்வளோ தனி டேஸ்ட்டா இருக்கும். அந்த மாரி தாங்க அவ்வளோ செம்ம டேஸ்ட்டா இருந்தது. ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்புறம் எங்களுக்கு ஒரு 2 பீஸ் தான் கரும்பு கிடச்சது. அந்த பார்க்கு ஃபுல்லா வந்து கரும்ப கட்டியிருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம். நாங்க லேட்டா போனதுனால அதெல்லாம் பார்க்க முடியல. சூப்பரா இருந்து நெறைய ப்ரோகிராம் பண்ணி எல்லாருக்கும் ப்ரைஸ் குடுத்துருந்தாங்க. கோலப் போட்டி, சின்ன பசங்களுக்கு அவ்ளோ போட்டிகள்லாம் செஞ்சு எல்லாம் 1500 மகளிர்
ஒரே மாதிரி சாரி கட்டி அவ்வளோ நல்லா இருந்தது. பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக கோலாகலமாக இருந்தது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க்லலாம் இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணால் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். வருஷம் வருஷம் நடக்குமா? அடுத்த வருஷம் முன்னாடியே போயிட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன். என்னென்ன அரிசி வகை பாருங்கள். மொத்தம் 25 வகை அரிசியில் பொங்கல் பண்ணி சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒவ்வொரு அரிசியோட பேரும் போட்டு அதோட நன்மைகளும் போட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. அப்புறம் இந்த இடம் ரெடி பண்ணியிருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே. அதேமாரி ரெடி பண்ணி மை ஃபேமிலி நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. இந்த மயிலாட்டம் ஒயிலாட்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பசங்க நல்லா பார்த்துட்டு அது கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கிடச்சா போய் பாருங்கள்.